வணக்கம். இன்றும் வாய்மை அதிகாரத்தின் 7வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். வாய்மை என்ற பண்பு மிகச்சிறந்த பண்பு. அதனை மேற்கொள்ளுவதால் உலகத்தாரின் உள்ளத்தில் நாம் என்றுமே நிலைத்து நிற்போம். தவம் செய்பவர்களை விட, தானம் செய்பவர்களை விட மிகச்சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். எப்பொழுது என்றால் வாய்மையை நாம் மேற்கொள்ளும் பொழுது. இந்த சிறந்த குணமானது நம்மிடையே இருந்தால் நமக்கு சிறப்பு தானே. அறங்கள் என்று சொல்லும் பொழுது பிறருக்கு உணவளித்தல், உடை கொடுத்தல், அல்லது இயலாதவர்களுக்கு நம்மால் என்ற உடல் ரீதியான உதவிகளை செய்தல், இன்சொல் கூறுதல், நல்லவர்களை நாடுதல், இவ்வாறு பல பண்புகள் இருக்கின்றன. இது எல்லாமே எதில் அடங்கும்? அழகாக ஒழுக்க பண்புகளில் அடங்கும், அறப்பண்புகளில் அடங்கும். கருணை, இரக்கம், உதவி செய்தல், இது மாதிரி எல்லாமே இதில் சேர்ந்து வருகிறது. அதுதான் அறச்செயல்கள். இந்த 7வது குறளில் என்ன கூறுகிறார்? பொய்யாமை பொய்யாமையாற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. நம்முடைய இயல்பான பழக்கத்தோடு ஒட்டி உண்மையை மட்டுமே நாம் பேசினால், அதைத்தான் என்ன சொல்கிறாரு? பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் செய்தால் அதன் அர்த்தம். உண்மையை மட்டுமே நாம் காலம் முழுக்க கடைபிடித்து பேசினால் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. வேறு எந்த அறச்செயல்களையும் நீ செய்து அதனால் புண்ணியம் கிடைக்கும் என்று யோசிக்கிறாய் அல்லவா? அவற்றை நீ செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. உண்மை என்ற ஒரே ஒரு ஒழுக்க பண்பினை நீ எப்பொழுதும் கடைபிடித்து வரும் பொழுது பிற அறங்களாகிய இரக்கம், கருணை, உணவளித்தல், உடையளித்தல், இது போன்ற எந்த ஒரு அறச்செயலையுமே செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. ஏனென்றால் வாய்மை அந்த அறச்செயல்களை விட அதிகமான பலன்களையும் பண்புகளையும் உனக்கு அளிக்கும் என்று வள்ளுவம் நமக்கு எடுத்துரைக்கிறது. கேட்போம், கேட்டு நடப்போம். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் பார்க்கலாம்.